கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். டிவிகே தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் அவரோட பிரச்சாரங்கிறது ஒரு நாள் நடக்குது, 2 நாள் நடக்க மாட்டேங்குது. இதே நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடையோ இல்லைன்னா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணிங்கனாலோ இல்லைன்னா சீமான் அவர்களை கம்பேர் பண்ணிங்கனாலோ ரொம்ப கம்மி. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2, 3 மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறாங்க. சீமான் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவங்க பிரச்சாரம் அவங்களோட நடத்தைப்படி போயிட்டுருக்கு. பட் ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிரச்சாரம் நடந்தால் 2 நாள் அவரோட பிரச்சாரம் தடைபடுது. இதற்கு புவர் பிளானிங்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் பிரச்சாரத்தில் திரு விஜய் அவர்கள் பின்தங்கிட்டார் அப்படிங்கிறது உண்மை. அவர் பண்ணுற இடங்கள்ல பேசு பொருளாகுது, அதுக்கு ஒரு நல்ல எழுச்சி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் அந்த கிரவுண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறது, இத்தனை நாள் பண்ண பர்செப்ஷன், இத்தனை நாள் பண்ண வேலைங்கிறது பாதி தான், 60% 20% தான். பட் அன்றைக்கி இறங்கி பண்ணுற வேலை, பிரச்சாரம், அந்த இறுதிக்கட்ட வாக்குறுதிகள், அந்த பூத் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எந்த அளவுக்கு திரு விஜய் அவர்கள் பண்ணுறாங்களோ அதுதான் அவருக்கு வெற்றிக்குரியதாக அமையும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. திரு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நெல்லையில் பிரச்சாரம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை, உண்மையான காங்கிரஸ் தொண்டன் என் பக்கம் இருக்கான் அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது உண்மைன்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் உண்மை தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருந்தது உண்மை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்குமே காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதும் அப்படிங்கிறதும் உண்மை. பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு 3 சீட் மட்டும் கூட கொடுத்து திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் சரி ஒரு பிரச்சாரம் கூட பண்ணல. அவங்க கடைசியில் ஒரே மேடையில் வந்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகுது, அப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது $1000 கொஸ்டின் தான். அது நடக்குமாங்கிறத நானும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ உண்மையிலே பார்க்கணுன்னா அந்த நெல்லை மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூடிய செல்வாக்குங்கிறது அவர் சொல்கிறதும் அதுதான். உண்மையான காங்கிரஸ் தொண்டனுங்கிறது தாவேக்கா பக்கம் திருப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நிஜம் அப்படிங்கிறத நம்ம தேர்தலில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தளபதி விஜய் அவர்கள் இப்போ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இருக்குது. காசு கொடுத்து கூட்டம் கூடுறதில்ல, ஒரு நல்ல கூட்டமே கூடுது, இளைஞர்கள் கூட்டம் கூடுது, அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். அதை நீங்கள் தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. என்னப்பா விஜய் பார்க்க வந்தானா ஓட்டு போட வந்துடுவானா? ஏன் அவ்வளோ கூட்டத்தில் வேகாத வெயிலில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து விஜய் பார்க்க வர்றவன் எலெக்ஷன் பூத்தில் போய் ஒரு பட்டன் அமுக்க மாட்டானாங்கிற கேள்வி நம்மளை கேட்டு தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு அந்த ஓட்டு விழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அழகாக தட்டி கழிச்சு போயிட முடியாது. நீங்கள் வர்றவெல்லாம் ஓட்டாயிட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இதே இது நீங்கள் காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வரீங்க, அதுவும் நீங்கள் ஓட்டாயிரம்னு சொல்ல முடியாதுல்ல. பட் 2க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசுகிறது மட்டும் எப்படி பேசுங்கிறது கண்டிப்பாக உண்மையிலே ஏற்றுக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக தாவேக்கா அவர்கள் விஜய் அவர்களுக்குங்கிறது ஒரு நல்ல அக்செப்டன்ஸ் இருக்குது. பட் அதை ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிச்சு தான் சொல்லணும். அது கண்டிப்பாக இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டஃப் ஃபைட்டோ இல்லைன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வேட்பாளருமே 30,000 ஓட்டு 40,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ டிவிகே அப்படிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு 10%க்கு மேலே வாங்குவாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அப்படி அவங்க 10%க்கு மேலே வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இண்டி கூட்டணியும் சரி, என்டிஏ கூட்டணியும் சரி கண்டிப்பாக 39, 38 அந்த மாதிரி தான் அவங்கள தெரியல. யாருமே 45, 46ன்னு போய் ஒன் சைடு பர்சன்டேஜாக ஒரே சைடாக போய் வின் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது. விஜய் அவர்களோட கட்சி மட்டும் 10%க்கு மேலேயோ 15%க்கு மேலேயோ எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக என்டிஏ அலையன்ஸும் சரி, இந்தியா அலையன்ஸும் சரி ஒரு 38, 39 அப்படிங்கிற மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டை தான் கொடுக்க போகிறாங்களே தவிர 46%, 45% சொல்லி க்ளீன் ஸ்வீப்போ இல்லை ஒன் சைடடாகவோ இந்த தேர்தல் இருக்க போகிறது கிடையாது. அது மட்டும் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கு இந்த தூத்துக்குடியில் கூட்டம்னு பார்த்திங்கன்னா ஒரு அசாதாரணமான கூட்டம் தான். பட் அதை எந்த அளவுக்கு இந்த மீடியாக்கள் கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு $1,000,000 கொஸ்டின். மீடியாக்கள் அதை பற்றி கவர் பண்ணவே இல்லை, அப்படியே கடந்து தான் போனாங்க. நம்ம இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா தான் அதிகமாக பேசு பொருளாகிக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்லலாம் தாவேக்காக்கு ஒன்றும் தெரியாதவங்க இன்டர்நெட்லேயே வாழ்கிறாங்க, இப்படியே அவங்க பகல் கனவு காண வேண்டிய சொல்கிறீங்க. இப்போ தூத்துக்குடியில் வந்த கூட்டத்தை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்த கூட்டங்கிறது ஒரு அசாதாரணமான கூட்டம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குங்கிறது உண்மை தான். இது கண்டிப்பாக ஓட்டாக மாறும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நான் பர்சனலாக தூத்துக்குடிக்காரங்கனால நான் ஃபீல் பண்ணுறேன். டிவிகேக்கு தூத்துக்குடியில் வார்டுக்கு வார்டு நல்ல ஸ்ட்ரக்சரே இருக்குது. வார்டுக்கு வார்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போஸ்டர்ஸை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில் என்னை பொறுத்த மட்டும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே. மற்ற தொகுதியெலாம் எப்படின்னு தெரியாது. பட் தூத்துக்குடியில் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான். இதே விஜய் அவர்கள்லாம் தூத்துக்குடியில் கலங்கியிருந்தாங்கன்னா நல்ல ஒரு டஃப் ஃபைட் இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. நெல்லையிலையும் அதே மாதிரி தான் ஒரு சரியான கூட்டம்.
பட் ஆனால் அவர் பெரம்பூர்லேயும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. ஸோ நம்ம இது எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. டிவிகே உண்மையிலே நல்ல டஃப் ஃபைட் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது $1,000,000 கொஸ்டின் தான். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள் பார்க்குற வேலையும் டிவிகே பார்க்குற வேலையுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஏணி போடலாம் நீங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. டிவிகே விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, 2 நாள் பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் இதே மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா சுழன்றுட்டு வராங்க. ஒரு அடிப்படையான கட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒர்க் பண்ணால் மட்டும் தான் அவங்களால வெற்றி பெற முடியும். ஸோ கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் வந்து கோட்டை விட்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு நல்ல பிளானிங் போட்டு டெய்லியும் போய் பிரச்சாரம் மக்களை போய் சந்தித்து அந்த வேட்பாளர்களும் சுழன்று சுழன்று வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். இது சீமான் அவர்கள் கட்சி கூட நல்லா பண்ணுது. மேபி அவர்கள் ஏற்கனவே 2, 3 தேர்தல்களை போட்டியிட்ட அவங்களோட என்ன சொல்கிறது அனுபவமான்னு தெரில. பட் ஆனால் உண்மையை சொல்லணும்னா டிவிகேயை விட சீமான் அவர்கள் என்டிகே கூட இந்த இப்போ அந்த தேர்தலில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நல்ல லைம் லைட்டில் இருக்கிறாங்க. நல்ல இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் டிவிகே இதில் கொஞ்சம் தடுமாறுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எலெக்ஷன் இருக்க போகுது, எலெக்ஷனில் எந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். இது குறித்து உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.